என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம். ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் மேலோங்கி வரும். நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான். இப்போது உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கான காலம் இன்னும் கைகூடி வரவில்லை என்று கூறுவதை இன்றோடு நிறுத்திவிடு. உண்மையில் இப்போது அனுபவம் என்கின்ற முத்தை கடலுக்குள் சென்று நீ எடுத்து வரும் காலம் இது. சிற்பிக்களை தேடிக்கொண்டிருக்கின்றாய், நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. முத்தெடுக்கும் நேரம் மூழ்கிவிடவும் மாட்டாய். உன்னை பத்திரமாக கரை சேர்க்க உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். முடியாது, என்னால் இது முடியாது, இதன் பிறகு என் வாழ்வில் எந்த நல்ல நிகழ்வும் நடக்காது என்று நீ மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு காலங்கள் கடந்து போயின. இன்று அதனை உடைத்து என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு எழுந்து நில். உன்னுடைய அப்பா எல்லாவற்றையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். உன்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுத்து கோபுர உச்சியில் அமர வைக்க உன்னுடைய அப்பா நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய அப்பாவின் இந்த வார்த்தைகளை உனக்கான இரத்த ஓட்டமாக உன்னுள் எடுத்துக்கொள். இது என்னுடைய நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய். என் வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். உனக்கான எல்லாமும் உனக்கு கிடைத்துவிடும். எனவே எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது என் அப்பா அந்த காயத்தை குணப்படுத்துவார் என்றும், உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது என்னுடைய அப்பா அவர்கள் முன்னால் என்னை பெரிதாக்குவார் என்றும், தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் என்றும், உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் போது என் அப்பா அவர்கள் முன் நியாயப்படுத்துவார் என்றும் மனதில் உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அமைதியாக இரு. உன்னுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் நிச்சயமாக கைமேல் பலன்களை பெறத்தான் போகின்றாய். காலம் கனிந்து விட்டது கண்மணி. உன்னுடைய பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் சரியான காலம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நிகழ்வுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. இனி நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும். நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாகவே வாழ்வாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவையே. சில நிகழ்வுகள் உனக்கு சந்தோஷமான சூழலையும், சில உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும். வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்வதென்றால் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம். ஆனால் அதனை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பது சற்று கடினமாகும். இப்போது அந்த கடினமான சூழலைத்தான் நீ எதிர்கொள்கின்றாய். எதுவும் நடத்தி வைப்பவன் நானே. நான் உன்னை வழிநடத்தும் பாதையில் என் கரங்களை பிடித்துக் கொண்டுதான் நீ நடக்கின்றாய். நீ எதிர்கொள்ளும் எல்லா சூழலுக்கும் பதறிக்கொண்டும் பயப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்காமல், முதலில் நீ யார் என்பதையும் உன் வாழ்வின் ரகசியங்கள் என்ன என்பதையும் அறிந்து கொள். இதை நீ அறிந்து கொண்டால் இனி நீ அழமாட்டாய். நீ உதிரியான பொருளாக இருந்தாய், பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய். உன் உருவாய் திரிக்க கருவாய் இருந்த போதே 1000 எதிர்ப்புகளை சந்தித்தாய். இந்த உலகத்தை உன்னுடைய கண்களால் பார்க்க நான் உன்னை சோதித்தேன். அதிலும் நீ ஜெயித்து வந்தாய். எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன். அதிலும் எழுந்து நின்று நடை போட்ட பிள்ளை நீ. இப்போது பல இன்ப துன்பங்களை கடந்து வந்து நல்லது எது கெட்டது எது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்துள்ளாய். இப்போது உனக்கு இருக்கும் சவால்களை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது என்று நீ நினைக்கிறாயா?
நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குணத்தை பெற்றவள். நீ பிறப்பதற்கு முன்பும் கருவாய் உருவான பின்பும் அடியெடுத்து வைப்பதற்கும் எத்தனை போராட்டங்களை ஜெயித்து வந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டாயா? அத்தனை போராட்டங்களிலும் வெற்றி பெற்று இனி வரும் போராட்டங்களிலும் வெற்றி பெறுவதற்காக பிறந்த என் பிள்ளை நீ. இப்போதுள்ள எல்லா எதிர்மறையான சூழலையும் நீ நிச்சயமாக சமாளிப்பாய். சமாளிப்பது மட்டுமின்றி அவை அனைத்திலும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நீ நிச்சயமாக மகுடம் சூடுவாய். எந்த பாதிப்பும் உனக்கு இல்லாமல் இப்போது நடக்கும் அத்தனை போராட்டங்களிலும் நீ வெற்றி பெறுவாய். ஏனெனில் உன்னுடைய செய்கைகள் அனைத்தும் என்னால் செய்யப்படுபவை. நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் என்னால் பேசப்படுபவை. உன்னை பாதுகாப்பாக என் மடியில் நான் அமர்த்தி கொண்டுள்ளேன். இப்போது நடக்கும் இந்த சூழலும் சரி, அதற்கு எதிராக நீ நடக்கும் செயல்முறைகளும் சரி, அனைத்தும் என்னால் செயல்படுத்தப்படுபவைதான். எதை செய்தால் நீ வெற்றி பெறுவாயோ அதையே உன்னை நான் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த போராட்டத்திலும் நிச்சயமாக நீதான் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் தங்கமே, இந்த நொடி என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா? அதனால்தான் என் பிள்ளையை பார்க்க ஓடோடி வந்தேன். என்னப்பா, நீங்கள் என்னுடன் தானே இருக்கிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் என்னால் உங்களை பார்க்க முடியவில்லையே என்று தானே கேட்கிறாய். அதற்கு பதில் கூறவே வந்துள்ளேன் என் தங்கமே. கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் என்கிறாயா? செவிகளால் மட்டும்தான் குரல்களை கேட்க முடியும் என்று சொல்கிறாயா? உன் ஸ்பரிசத்தால் மட்டுமே தொடுதலை உணர முடியும் என்று நினைக்கிறாயா? இன்று இரவு நான் சொல்வதை கேள். இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 5 நிமிடம் உன் கண்களை மூடி என்னோடு பேசு. உனக்கு என்னிடம் எந்தெந்த கேள்விகளை கேட்க வேண்டுமோ அந்த அனைத்து கேள்விகளையும் என்னிடம் கேள். எந்தெந்த குழப்பங்களுக்கு தீர்வு வேண்டுமோ அந்தந்த குழப்பங்களை என்னிடம் பகிர்ந்து கொள். எந்தெந்த சிக்கல்களுக்கு தீர்வு வேண்டுமோ அந்தந்த சிக்கல்களை என்னிடம் சொல்லிவிட்டு கைகளை கூப்பி ஓம் நமச்சிவாய போற்றிவோம் என்று 11 முறை உச்சரி. அதன் பிறகு உறங்கச் செல். உன் கண்கள் மூடி இருக்கலாம், உன் செவிகள் மூடி இருக்கலாம், உணவற்ற நிலையில் கூட நீ உறங்கி இருக்கலாம். அந்த நேரத்தில் உன் மனதை திற. அந்த நிலையில் உன் மனதால் என்னை பார்க்கலாம், உன் மனதால் என்னை கேட்கலாம், உன் மனதால் என்னை உணரலாம். இது நமக்குள்ளே இருக்கும் ஆத்மார்த்தமான சந்திப்பு என் செல்லமே. இரவு முழுவதும் உன்னோடுதான் நான் உரையாடப் போகிறேன். உனது அத்தனை கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடை தரப் போகிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் நான் சொல்வதை கேட்டு இரவு அப்படியே செய்து பார். அதன் பிறகு உறங்கச் செல். அதன் பின் விடியலில் நீ உன்னை முழுமையாக தெளிவாக உணர்வாய். சந்தோஷமான விடியலை காண்பாய். இரவு சந்தோஷமாக உறங்கினாயா என்று என்னிடம் வந்து சொல். நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை இன்றிரவு நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு செய். உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன்.